ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற 2021 ஜனவரி 1லேருந்து எல்லா பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் பே அப்படிங்கிற ஒரு புதிய பாதுகாப்பு விதிமுறையை வந்து கடைப்பிடிக்க போகிறதா வந்து அறிவிக்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் பேனா என்ன, ஸோ இதனால் வந்து என்ன பெனிஃபிட்டு, இனிமேல் வரப்போகிற காலங்களில் வந்துட்டு என்னென்ன விதிமுறைகளை வந்து கடைப்பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேங்க் சார்பாகவும் வந்துட்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் பே அப்படிங்கிற ஒரு புதிய பாதுகாப்பு முறையை வந்துட்டு வரப்போகிற ஜனவரி 1லேருந்து அறிமுகப்படுத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் பே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பாசிட்டிவ் பே அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்லீஃப் மோசடி வந்து எல்லா பேங்க்லேயுமே நிறையவே நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த செக்லீஃப் மோசடியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய புது ரூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மெத்தடில் தான் இதுவும் ஒரு புது மெத்தடு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்லீஃப் மோசடியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாசிட்டிவ் பே அப்படிங்கிற இந்த புது மெத்தடை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா வந்துட்டு பேங்க் சார்பாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் பே மூலமாக வரப்போகிற ஜனவரி 1க்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு யாருக்காவது செக் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செக் லீஃபில் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய அமௌண்ட் 50,000க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் அந்த செக் லீஃபோட நம்பர், அதோட டேட்டு, நீங்கள் யாருக்கு செக் கொடுக்குறீங்களோ அவங்களோட நேம், உங்களோட சிக்னேச்சர், அவங்களோட ஐடி ப்ரூஃப், அப்புறம் அந்த செக் லீஃபோட ஃப்ரண்ட் பேஜை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதே மாதிரி பேக் பேஜை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதில் அவங்களோட சிக்னேச்சர், அவங்களோட ஐடி நம்பர், ஃபோன் நம்பர், இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேங்க்குக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செக்கை வந்து கொடுக்கணும் அவங்ககிட்ட. ஸோ இவங்க வந்து பேங்க்கில் போய் அந்த செக்கை வந்து மாற்றும் போது நீங்கள் சென்ட் பண்ண அந்த டேட்டாஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்படி வெரிஃபை பண்ணும்போது நீங்கள் அனுப்பின அந்த டேட்டாஸும் இந்த செக் லீஃபை கொண்டு வந்து கொடுக்குறவங்களோட டேட்டாஸ், அந்த செக் லீஃப் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணி ரெண்டும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி மேட்ச் ஆகாத பட்சத்தில் வந்து மேக்ஸிமம் பணம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற ஜனவரி 1லேருந்து அறிமுகப்படுத்த போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்லீஃப் மோசடி வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க நம்புகிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வரப்போகிற ஜனவரி 1க்கு அப்புறம் நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே யாருக்காவது செக்லீஃப் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பேங்குக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் செக்கை வந்து மாற்ற முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.